looking at the truth about man as it is taught in the Bible. கடந்த பல வாரங்களாக மனுஷனை குறித்து வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை நாம் படித்து வருகிறோம். We looked at God's purpose for mankind. மனு வர்க்கத்துக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். We looked at God's purpose for the male, for the female. பிறகு ஆண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன, பெண்களை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தோம். The unique purposes and features of male and female. ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய தனித்தன்மை வாய்ந்த அம்சங்கள் குணாதிசயங்கள் என்ன என்று பார்த்தோம். Now we begin another section in the same teaching. இப்போது அதே போதனையிலே புதிய பிரிவை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். We're going to talk about for the next few weeks on the foundational principles for male female relationships. அடுத்த சில வாரங்களுக்கு ஆண் பெண் உறவிலே காணப்படக்கூடிய அஸ்திவாரமான சில போதனைகளை குறித்து சத்தியங்களை குறித்து பார்க்க போகிறோம். I would say it in another way. அதை வேறு விதத்தில் எப்படி சொல்லலாம்? We're going to be talking about the keys to successful male female relationships. ஆண்கள் பெண்கள் இடையிலான வெற்றிகரமான ஒரு நல்ல உறவுக்கு திறவுகோலாய் இருக்க போகிற காரியங்கள். What does the Bible teach about these things? இந்த காரியங்களை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது? We're going to deal with this for the next few weeks. அடுத்த சில வாரங்களுக்கு இதை தான் நாம் பார்க்க போகிறோம். And then after that perhaps we will go and look at God's purpose for the family. அதன் பிறகு குடும்பத்தை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் கவனிக்க போகிறோம். For a few weeks. சில வாரங்களுக்கு. Then if needs be I may talk on fatherhood. அதன் பிறகு தேவைப்படுமானால் தகப்பன்மார்களை அப்பாக்களை குறித்து நான் பேச போகிறேன். All right, so this is the direction in which we are going. ஆகவே இந்த திசையிலே தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். You didn't think there was so much about man. மனுஷனை குறித்து இவ்வளவு இருக்குமா அப்படி நீங்க எண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க. Man is a wonderful creation of God. மனுஷன் தேவனுடைய அற்புதமான ஒரு சிருஷ்டி. There is so much to learn about ourselves. நம்மை குறித்து கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது. The Bible is about us and about God. வேதாகமம் நம்மை குறித்ததும் தேவனை குறித்ததுமாய் இருக்கிறது. And our relationship with God. நமக்கும் தேவனுக்கும் இடையில உறவை குறித்ததாய் இருக்கிறது. So you need to understand two things very thoroughly from the Bible. ஆக வேதத்திலிருந்து ரெண்டு காரியங்களை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். Understand God, understand yourself. தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். That's exactly what we are doing. அதை தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். And this will make you successful in the most important areas of your life. இது உங்களை உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதிகளிலே வெற்றியுள்ளவர்களாய் ஆக்கும். Now let's start right away today looking at foundational principles for male female relationships, because we need all the time tonight that we can have. இன்றைக்கு இரவு எவ்வளவு நேரம் முடியுமோ போதிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆரம்பித்து விடுவோம் ஆண் பெண் உறவுக்கான அஸ்திபார கோட்பாடுகளை குறித்து. Let me ask you to turn with me to Matthew's Gospel chapter 19. Let me read to you from verse 13 onwards. திருப்பிக்கொள்ளும் மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Now when I read this verse, this passage is about divorce. நான் இந்த பகுதியை வாசிக்க போகிறேன். இந்த வேத பகுதி விவாகரத்தை குறித்த ஒரு பகுதி. The Pharisees come to Jesus asking a question about divorce. பரிசேயர் இயேசுவினிடத்தில் வந்து விவாகரத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். Now don't let it mislead you. You know, we are not really talking about divorce, but we are really talking about male female relationships and the problems related to the male female relationships. விவாகரத்தை குறித்து பேச போறோம் என்று தவறா எண்ணிக்கொள்ள கூடாது. இங்கே ஆண் பெண் உறவுகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். But there is an interesting observation that I want to make here. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான காரியம் இருக்கிறது, அதை நாம் கவனிக்க போகிறோம். Verse 3. மூன்றாம் வசனம். Pharisees also came to him, testing him, saying to him, is it lawful for a man to divorce his wife for just any reason? அப்போது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். Now divorce is a very important issue in life in this world today and in the world of that day. இன்றைய உலகத்திலும் சரி அந்த நாளிலே இருந்த உலகத்திலும் சரி இந்த விவாகரத்து என்பது அவ்வளவு உண்மையான பிரச்சனையா இருந்தது. You know, divorce is the most horrifying thing. It brings a great trauma in the person that undergoes a divorce experience. விவாகரத்து என்பது மிகவும் கொடூரமான ஒரு காரியம். அதை பெறுகிறவருடைய மனதிலே அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை கலக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. Divorce, they say, has the same impact as death. என்ன சொல்கிறார்கள்? மரணம் ஏற்பட்டால் என்ன பாதிப்பு உண்டாகுமோ அந்த பாதிப்பை விவாகரத்து ஏற்படுத்துகிறதா? They say divorce is literally death. விவாகரத்து என்றால் எழுத்தின்படியே மரணம் என்று சொல்லுகிறார்கள். Divorce is the dying of a person. விவாகரத்து என்பது ஒரு மனிதன் சாகிறது என்கிறார்கள். So the distress that a person goes through as he or she goes through divorce is the same as
they go through in death. ஆகவே விவாகரத்து ஆகும்போது ஏற்படுகிற இந்த துயரம் இருக்கிறதே, மரணம் ஏற்படும் போது ஏற்படுகிற அதே துயரத்தை போன்றது என்கிறார்கள். The fear, the anger, and the sense of loss, and all those emotions and all those things that come with the divorce are the same, pretty much the same as in dying or death. மரணத்தின் போது அவர்கள் பிரிவு ஏற்படும் போது ஒரு கோபம், ஒரு விதமான கோபம், பயம், இப்படிப்பட்ட காரியங்கள், இழப்பு என்று போன்ற எண்ணங்கள்லாம் உண்டாகிறது. விவாகரத்தின் போதும் அதே எண்ணங்கள் உண்டாகிறது என்று சொல்கிறார்கள். And divorce destroys people for 5 or 6 years, and they cannot really pick themselves up and go on for several years sometimes, because it literally devastates them. விவாகரத்து ஆகும்போது அவர்கள் பல வருடக்கணக்காக தங்களுடைய பழைய நிலைக்கு வர முடியாமல் தவிக்கிறார்கள். எழுத்தின்படி அவருடைய வாழ்க்கையே நாசமாகி விடுகிறது. Even if they go and marry someone else after 10 or 15 years later, they still carry some wounds on themselves. 10-15 வருடங்கள் கழித்து இன்னொருவரை போய் திருமணம் செய்து கொண்டாலும் அவளுக்குள்ள ஏற்பட்ட அந்த காயம் தொடர்ந்து அங்கே காணப்படுகிறது. I'm trying to show you that this is a very significant matter of life that Jesus is talking about. வாழ்க்கையிலே இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். அதை குறித்து தான் இயேசு பேசுகிறார் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். He is giving answer to a question that has great significance for people. மக்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்விக்கு இயேசு இங்கே பதில் சொல்லுகிறார். Divorce involves a broken heart. விவாகரத்து என்று சொல்லும்போது மனங்கள் உடைகிறது. There is no medication for broken hearts. உடைந்து போன உள்ளங்களுக்கு மருந்தெல்லாம் எதுவும் கிடையாது. You go to psychologists, மனோதத்துவ நிபுணரிடத்தில் சென்றால் they will give you some pills to numb you so that you can just keep quiet. அமைதியா இருப்பதற்காக உணர்ச்சிகள் மறத்து போக செய்யும்படி சில மருந்துகளை கொடுக்கிறார்கள். They will give you uppers to get you up and downers to pull you down. உற்சாகம் வேணும்னா அதுக்கு ஒரு மாத்திரை, கொஞ்சம் உற்சாகம் குறையணும்னா அதுக்கு ஒரு மாத்திரை. That's all they can do. They can just try to keep you in proper balance so that you don't lose your sanity. அதாவது உங்களுடைய நிதானத்தை நீங்கள் எழுந்து போகாதபடிக்கு அந்த நிதானத்தை நீங்கள் காப்பதற்காக அவர்களால் முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். There is only one way in which a broken heart can be healed. உடைந்த உள்ளத்தை ஒரே ஒரு விதத்தில் மட்டுமே நாம் சரி செய்ய முடியும். That is mentioned by Jesus in Luke chapter 4. அதை இயேசுவானவர் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். This is the only solution for the broken heart. உடைந்து போன உள்ளங்களுக்கு ஒரே தீர்வு இதுதான். He said, the Spirit of the Lord is upon me because He has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the broken-hearted. 18 சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் என்று சொல்லுகிறார். See, he said, I am anointed to heal the broken-hearted. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்கிறார். Something that no doctor can do, something that nobody in this world can rectify, He has come to rectify. இதை உலகத்துல யாராலும் சரி மருத்துவர் கூட சரி செய்ய முடியாது, ஆனால் அவரால் சரி பண்ண முடியும். So a person who's gone through a divorce needs a real healing from the Lord. ஆகவே விவாகரத்தானவர்களுக்கு கர்த்தரிடத்தில் தான் மெய்யான ஒரு சுகம் தேவைப்படுகிறது. Unless they are totally healed by the Lord, they always carry the wounds and the scars of such a disaster in their life, and they always keep showing that all through their life. ஆண்டவர் மூலமாக முழுமையான ஒரு சுகம் அவர்களுக்கு உண்டாகவில்லை என்று சொன்னால் அந்த வடு தொடர்ந்து வாழ்க்கையில் இருக்கிறது, அது அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. If God doesn't heal you, you're never healed in the end. தேவன் உங்களை குணமாக்கவில்லை என்றால் பிறகு நீங்கள் முழுமையாக குணமடைய முடியாது. In countries like America, they say 2 out of 3 marriages now end up in divorce. அமெரிக்கா போன்ற நாடுகளில் சொல்கிறார்கள் 3ல் 2 திருமணங்கள் விவாகரத்தில் முடிகிறதாம். When I was studying there, they said 3 out of 4 marriages. நாங்க படித்து கொண்டிருந்த போது சொன்னாங்க 4 திருமணத்துல 3 விவாகரத்துல முடியுதுன்னு. Now 2 out of 3. இப்போது 3ல 2 விவாகரத்துல முடியுது. Increasing. அது அதிகரித்து கொண்டே போகிறது. And the statistics is the same for those in the Christian church there. அங்க கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கிறார்களே அவர்களிலே புள்ளி விவரம் எடுத்தாலும் அதே போலதான் இருக்கு. Among the believers also the statistics is the same, they say. விசுவாசிகள் மத்தியிலே புள்ளி விவரமும் அப்படியே தான் இருக்காம். So you mean to say that after you are born again, after you read the Bible so much and go to church and fast and pray and be spirit filled and do all these things, you still get divorced in such high rate? ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியினால் நிரம்பிய பிறகு சபைக்கு போய் வந்த பிறகு உபவாசம் ஜெபம்லாம் பண்ண பிறகு கூட சபையில் இருக்கிற விசுவாசிகள் மத்தியிலே விவாகரத்து இந்த அளவுக்கு அதிகரித்து இருக்கிறதா? People get the idea that if these things will rectify everything. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த காரியங்கள்லாம் எல்லாவற்றையும் சரி பண்ணி விடும் என்று. Suppose you just prayed and fasted, then your marriage will work out. நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா திருமணம் சரியாயிடும் நினைக்கிறாங்க.
But you'll find out that it is not so. ஆனால் அது அப்படி கிடையாது என்பதை நீங்களே கண்டுகொள்வீர்கள். Because you need to learn the principles of God's word and how God has laid out certain principles in the word of God regarding relationship and follow them in order to be successful in relationships. உறவுகளை குறித்து தேவன் தம்முடைய வார்த்தையிலே எவ்விதமான கோட்பாடுகளை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து அவைகளை பின்பற்றும் போதுதான் ஆண் பெண் உறவு என்பது வெற்றிகரமானதாக இருக்க முடியும். It cannot be rectified by any other means. இதை வேறு எந்த விதத்திலும் நாம் சரி பண்ண முடியாது. So they come and ask the question, can a man divorce his wife for any reason? ஆகவே வந்து கேட்கிறார்கள், எந்த காரணமானாலும் மனைவியை தள்ளி விடலாமா? Now the answer is the thing that I want to focus upon today. அதுக்கு இயேசு கொடுத்தார பதில், அதுல தான் நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். He answered and said to them, have you not read that he who made them at the beginning made them male and female? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும். Now what does that have to do with divorce? பாருங்க, அதுக்கும் விவாகரத்துக்கும் என்ன சம்பந்தம்? He there asking a question, is it right for a man to divorce a woman for any reason? அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை எந்த காரணத்துக்கு கொண்டாயிலும் தள்ளி விடலாமா தான் இவங்க கேக்குறாங்க. You know, in the days of Moses, they were told to give a divorce papers to the wife if they divorced. மோசே நாட்களிலே விவாகரத்து பண்ணும்போது தள்ளுதற் சீட்டு கொடுத்து பண்ண வேணும்னு சொல்லப்பட்டது. Now I think the people thereafter took it as a kind of license. They thought the divorce is now acceptable before God. So if you want to send her away, just send her away with a paper, you know. ஆகவே அதன் பிறகு வந்த மக்கள் என்ன யோசித்தாங்க, விவாகரத்து தேவனுக்கு முன்பாக சரிதான், ஆகவே மனைவியை தள்ளி விடணும்னு சொன்னா ஒரு சீட்டை கொடுத்து தள்ளிட்டா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. You know, they were just throwing her out before, and she went out and went back, probably back to her family, and she never was certain about her status thereafter. அவளை வெளியே அனுப்பிவிட்ட பிறகு மீண்டுமாக தன்னுடைய தாய் வீட்டுக்கு போகிறாள். அதன் பிறகு அவளுக்கென்று ஒரு தனி அந்தஸ்து கிடையாமல் அப்படியே போய் விடுகிறது. But then God said, during Moses' time, Moses said, give her a paper so she'll know that she's divorced. She has nothing to do with you. Hereafter, she can go mind her business. அதன் பிறகு தேவன் மோசேட்ட என்ன சொன்னா, தள்ளி விடும்போது ஒரு சீட்டை கொடுக்க சொல்ல, அப்பதான் அவளுக்கு தெரியும் இனி அவனுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு. அப்போது அவள் போய் தன்னுடைய வேலையை பார்த்து கொள்ளலாம். So that there'd be a clear cut off and you know, she can be free from this. இனி உறவே கிடையாது என்ற உறுதி அங்கே ஏற்பட்டு விடும், அவளும் விடுதலையாகி விடுவாள். Don't torture her with this idea of whether she is your wife or not. நான் அவருடைய மனைவியே இல்லையென்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டாம். In other words, God was helping them to do this in a more honorable way. அதாவது அவர்கள் ஒரு கண்ணியமான ஒரு விதத்தில் இந்த காரியத்தை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். But divorce was never acceptable to God. ஆனால் தேவனை பொறுத்தவரையில் விவாகரத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. Here in answer to this, Jesus says that a few verses later that because of the hardness of their heart that Moses gave that. இதற்கு பதில் சொல்லும்படி இயேசு பின்வரும் வசனத்தில் என்ன சொல்கிறார், உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே அப்படி இடம் கொடுத்தார். Because you were going to get a divorce anyway and you're going to throw her out, I'm telling you, throw her out with at least a piece of paper. At least she'll know where she stands. அதாவது எப்படியோ நீங்க வெளியே துரத்த போறீங்க, ஆகவே துரத்தும் போது ஒரு சீட்டையாவது கொடுத்து அனுப்புங்க, அப்போதான் அவளுக்கு அவளுடைய நிலை என்ன என்பதாவது தெரியும். God was not preaching in favor of divorce there. தேவன் அந்த இடத்துல விவாகரத்து சரிதான் போதித்துக் கொண்டில்ல. Because of the situation, he was trying to make it better under the circumstances. சூழ்நிலை அப்படி இருந்தபடினாலே அந்த சூழ்நிலையில அது கொஞ்சம் கண்ணியமான விதத்தில் இருக்கும்படி செய்தார். But what is the real answer? ஆனால் உண்மையான பதில் என்ன? Why does divorce take place? விவாகரத்து ஏன் நடைபெறுகிறது? Divorce takes place because there are two people involved. இதுல ரெண்டு பேர் ஈடுபட்டு இருக்கிறபடினால விவாகரத்து நடக்கிறது. There is a male and a female. ஆண் பெண் ரெண்டு பேர். They were living somewhere in their own homes, in their own surroundings, but then they came together and got married. எங்கேயோ வெவ்வேறு இடத்திலே வெவ்வேறு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிறகு இருவரும் திருமணத்தில் இணைந்தார்கள். And after a while something happened, fire started lighting up their relationship. அதன் பிறகு ஏதோ ஒன்று ஆரம்பித்தது, அவருடைய உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டது. Something began to literally destroy their relationship. எழுத்தின்படி அவருடைய உறவை ஏதோ ஒன்று பாதிக்க ஆரம்பிக்கிறது. And now they have come to a divorce. இப்போது விவாகரத்துக்கு வந்து விட்டார்கள். So the answer that Jesus gives here, ஆகவே இயேசு இங்கே கொடுக்கிற பதில், he says he is not even talking about divorce. He is really saying in the answer, he says, have you not read that he who made them at the beginning made them male and female? அவளுக்கு அவர் அதற்கு கூட பதில் சொல்லாமல் என்ன சொல்லுகிறார், ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினதை நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்றாரு. In other words, he is taking them to the beginning and says, you see, divorce is happening because of a lack of understanding about how
God made them in the beginning. So go back and read the beginning and understand God's purposes. அதாவது என்ன சொல்ல வருகிறார்? ஆதியிலே தேவன் அவர்களை எவ்வாறு உண்டாக்கினார் என்பதை அறியாததனால் தான் விவாகரத்து ஏற்படுகிறது. ஆகவே இதை தடுக்க வேண்டுமானால் ஆதியிலே தேவன் அவர்களை எப்படி உண்டாக்கினார் என்று அதை வாசியுங்கள் என்று சொல்லுகிறார். Have you not read that he who made them at the beginning made them male and female? ஆதியிலே அவர்களை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பது உங்களுக்கு தெரியாதா? வாசிக்கலையா நீங்க? And then the answer goes on. He said, and said, for this reason a man shall leave his father and mother and be joined to his wife, and the two shall become one flesh. பிறகு சொல்லுகிறார், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். So he says is the problem is a lack of understanding about what took place in the beginning when God made man male and female. ஆகவே என்ன சொல்லுகிறார்? ஆதியிலே தேவன் மனுஷரை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினாரே, அப்போது என்ன நடந்தது என்பதை அறியாதனால தான் இப்போ பிரச்சனை என்றாரு. And why did God say, for this cause shall a man leave his father and mother and go and be joined to his wife? ஏன் தேவன் சொல்லுகிறார் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான் என்று? Why did God say that? ஏன் தேவன் அப்படி சொன்னார்? What was God's plan? தேவனுடைய திட்டம் தான் என்ன? Why did he make them as male and female? ஏன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார்? Consider that, he's saying. அவர் சொல்றார் அதை எண்ணி பாருங்கள். So he's saying the answer is right there. அவர் சொல்றார் பதில் அங்கேயே இருக்குன்னு. You know, these days a lot of people make cakes in their homes. இந்த நாட்கள்ல நிறைய பேர் வீட்லயே கேக் செஞ்சிராங்க. If you go to the bookstores, you can get a book that tells you how to make a cake. இந்த புத்தக கடைக்கு போனீங்கன்னா எப்படி கேக் செய்யறதுன்னு புக் எல்லாம் விக்கறாங்க. Now they sell very beautiful books. இப்போ ரொம்ப அழகான புத்தகங்கள் விக்கறாங்க. Nice color pictures that look like the cake is right there on those pages. அழகான கலர் படங்கள் பாருங்க, அங்கேயே கேக் இருக்கிற மாதிரி இருக்கு. As soon as you look at it, you want to eat it. அத பார்த்த உடனே அதையே சாப்பிடலாம் போல இருக்கு. You want to almost eat the paper because it looks like real cake. அந்த பேப்பரை பாக்கும்போது நிஜமான கேக் இருக்குது போல இருக்கு. Beautifully printed. அவ்வளவு அழகா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. So we look at that cake. ஆக அந்த கேக்க பாக்குறீங்க. We all want to make that cake. எல்லாரும் அந்த கேக்க தான் செய்ய விரும்புறோம். But the thing is, in the next page there is a whole page of instruction or 2-3 pages of instructions. ஆனா உண்மை என்னன்னா அடுத்த பக்கம் அல்ல அடுத்த 2-3 பக்கங்களோ அது எப்படி செய்யிறதுன்னு சொல்லி இருக்காங்க. So what we do is we look at the picture and we don't take the time to read all those pages of instructions and follow them carefully. We just look at the picture and we think, yeah, I can make this, no problem, you know. நாம என்ன பண்றோம்? அந்த படத்தை பாக்குறோம், கொடுக்கப்பட்டு எப்படி செய்முறை இருக்கு அத கவனிக்கிறதே கிடையாது. இந்த கேக் நான் இத செய்வேன்னு ஆரம்பிச்சிரோம். But the instruction really says if you follow these instructions closely, then you will arrive at a cake looking like this. ஆனா அங்க என்ன போட்டுருக்காங்க? இந்த செய்முறையை நீங்கள் அப்படியே பின்பற்றினால் பிறகு இங்க இருக்கிறது போல கேக்க நீங்களும் செய்யலாம். Sure, the instructions are very tedious and they're very much in detail. A little bit of this and half a spoon of this and a little shot of this and little tinkle of this and so on, you know. பாருங்க அந்த செய்முறை இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது இது ஒரு அரை ஸ்பூன், அது கொஞ்சம், இது ஒரு சிட்டிகன் என்னென்னமோ போட்டுருப்பாங்க. But unless you do it according to that recipe, you're not going to get it looking the way it's looking in the picture. செய்முறையில் எப்படி இருக்கோ அதே போல நீங்களும் செய்யவில்லை என்றால் பிறகு படத்துல இருக்க மாதிரி கேக் வராது. Now that's the problem with people today. இன்றைக்கு மக்களிடத்தில் உள்ள பிரச்சனை அதுதான். You know, they approach marriage like a cake, you know. திருமணத்தை ஒரு கேக் போல தான் அணுகுறாங்க. They got a picture of what they want. அவங்க என்ன வேணுமோ அந்த படம் இருக்கு. They say, சொல்றான், me and my husband we're going to go to Hawaii. நானும் என் கணவரும் ஹவாய்க்கு போறோம் அப்படின்றாங்க. We're going to walk around holding hands. கையில பிடிச்சிட்டு அங்கேயே நடக்க போறோம். We're going to go to beach every day. ஒவ்வொரு நாளும் பீச்சுக்கு போறோம். We're going to go out and eat every day. ஒவ்வொரு நாளும் வெளிய போய் சாப்பிட போறோம். We're going to have a happy life together. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நீ எங்களுக்கு. Live happily ever after. இனி முதல் கொண்டு சந்தோஷம்தான். Like in that Hindi movie. அந்த ஹிந்தி படத்துல வர மாதிரி. Like in that English movie. அல்லது அந்த ஆங்கில படத்துல வர மாதிரி. Like in that Tamil movie. அல்லது அந்த தமிழ் படத்துல வர மாதிரி. Like this actor, like this actress. அல்லது இந்த நடிகனை போல, அல்லது இந்த நடிகையை போல. We have all seen some kind of a picture that we like. And we want that. We have a picture of relationship, we have a picture of marriage, and we want that, and we desire that, and we are married because of that. உறவுகளை குறித்து ஒரு படம், திருமணத்தை குறித்து படம், இப்படி நிறைய படங்களை நாம் வைத்து பார்த்து கொண்டு அதுதான் வேண்டும் என்று அதற்கேற்றார் போல நம்ம எல்லாரும் முயற்சி எடுக்கிறோம். But the thing is, you got into the thing, started making the thing, hoping that the cake will turn out like you got it in your mind. It's not turning out like you got it in your mind. மனசுல கேக்க வச்சிட்டீங்க, அதே போல செய்யணும்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனா செய்ய ஆரம்பிச்ச பிறகு பார்த்தா விரும்பினது போல அந்த கேக் வரவில்லை. After a while you really get depressed. அதன் பிறகு மனசோர்வு தான் உண்டாகிறது. Because the picture is not coming out all right in your life. ஏனென்றால் படம்
வாழ்க்கையிலே அப்படியே சரியா வரல. You got the picture, but it's not turning out like the picture. படம் இங்க இருக்கு, ஆனா அந்த படத்தை போலவே வாழ்க்கையில வரவில்லை. So now you go to the pastor or a marriage counselor or somebody say, well, I thought like this, pastor, but it didn't work out like that. இப்ப திருமண ஆலோசகர் இடத்துல அல்லது பாஸ்டர் கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் வரும்னு நினைக்கவே இல்ல பாஸ்டர், இப்படிதான் இருக்கும் நான் யோசிச்சேன், ஆனா அப்படி இல்லையே. These people are coming telling Jesus that. இயேசுவிடம் அதான் வந்து சொல்றாங்க. The Pharisees are coming and telling Jesus the cake failed. கேக் சரியா வரல, அததான் வந்து சொல்றாங்க இயேசு கிட்ட. The cake is not coming out as it's supposed to come out. கேக் எப்படி வர வேண்டுமோ அப்படி வரவில்லை. People are getting divorced. மக்கள் விவாகரத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். Left and right, for everything they are divorcing their wives. எந்த பக்கம் திரும்பினாலும் காரணத்துக்காக மனைவியை விவாகரத்து பண்றாங்க. For simple reason they are divorcing their wives. சும்மா சின்ன சின்ன காரியம் எல்லாம் தள்ளிடுறாங்க. Just because she rolled the toothpaste the wrong way. டூத்பேஸ்ட் தப்பா பிடிச்சதுக்காக விவாகரத்து. Hangs the towel in the wrong place. டவலை தப்பான இடத்துல வச்சதுக்காக விவாகரத்து. Get so irritated and just say talak talak, just get out of here, you know. And end the whole thing. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிது அதோட. They're divorcing all the time. எல்லா நேரத்திலும் விவாகரத்து. See, the cake is not working out right, they're saying. பாருங்க, அந்த கேக் சரியா வரவில்லை என்று தான் சொல்றாங்க. And Jesus is saying, இயேசு சொல்லுகிறார், no problem, if the cake is not working out, don't blame the cake, go back to the beginning, to the instruction page and read the instruction carefully and follow the instructions, then only you get a cake like that. இயேசு என்ன சொல்றா, கேக் சரியா வரலாம் பரவாயில்ல, செய்முறைக்கு ஆரம்பத்திலே போங்க, ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் சரிவர செய்யுங்கள், பிறகு கேக் வர வேண்டிய பிரகாரம் வரும். For some people, the only picture that is to their expectation pleasing is the marriage picture on the marriage day. Afterwards the picture didn't turn out properly. சிலருக்கு வாழ்க்கையில நல்லா இருக்குது அந்த திருமண படம் தான், அதன் பிறகு வேற எதுவுமே சரியா இருக்காது. திருமணத்தை அன்றைக்கு எடுத்த படம், அதுக்கப்புறம் படமே சரியா வர மாட்டேங்குது, படம் சரியா ஓட மாட்டேங்குது. They're wondering why it's not running properly. ஏன் இது சரியா ஓடலன்னு யோசிக்கிறாங்க. Jesus says, go back and find out whether you followed the instructions. இயேசு சொல்லுகிறார், போங்க மறுபடியும் போயிட்டு சரியான செய்முறையை பின்பற்றினான்னு பாருங்க. Follow the instructions and you'll get it right. அந்த அறிவுரைகளை பின்பற்றினால் சரியாகும் என்று சொல்கிறார். And we're going to talk about the instructions for the next few weeks. அடுத்த சில வாரங்களுக்கு அது என்ன அறிவுரைன்னு தான் பார்க்க போறோம். The recipe page is not attractive. அந்த செய்முறை பக்கங்களா இருக்கு, அது அவ்வளவு கவர்ச்சிகரமா இருக்காது. The cake page, the picture page is beautiful. The picture of the cake. அந்த கேக்க படம் பிடிச்சு போட்டுருக்காங்களா, அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். But the recipe page is a little tedious, but we got to work through it and learn it and master it in order to get the cake like that. ஆனா செய்முறை பக்கங்கள் இருக்கு, அத நல்லா படிச்சு புரிஞ்சிட்டு அதன்படி செய்தாதான் படத்துல இருக்குது போல கேக் வரும். I think those of you who are not married, you better get it right before you are married. நான் நினைக்கிறேன் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சரி பண்ணிடுங்க. Because after marriage it's quite difficult, but still you can work on it. திருமணம் ஆன பிறகு கஷ்டம் தான், ஆனாலும் பரவாயில்ல, சரி பண்ணிடலாம். Marriage is like an omelette, you see. திருமணம் என்பது ஒரு ஆம்லெட் போல. You know, you put the eggs together and beat it up and mix it up and mix up the onions and everything that goes with it and make it, you know. முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்தி அதுல வெங்காயம் போட்டு அடிச்சு அதன் பிறகு மேல ஊத்துறோம், அவ்வளவுதான். Now you cannot, after you made the omelette, the egg is gone. ஆம்லெட் செஞ்ச பிறகு முட்டை இருக்குது இல்ல, அவ்வளவுதான். You cannot have the egg back in the same condition as it was before. முட்டை பழைய நிலையில இருந்தது, அது போல திரும்ப கொண்டு வர முடியாது. You have broken it, you have beat it, you have mixed it, you have done everything. When a marriage does not work out, something terrible happens. Something about you is lost forever and you cannot regain it ever. உங்களுடைய திருமணம் சரி வரவில்லை என்று சொன்னால் பிறகு உங்களை குறித்த ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து போய்விட்டீர்கள், அதை என்னென்றுமாய் நீங்கள் திரும்ப பெற முடியாமல் போய்விடும். That's why I think you must not try to make an omelette before you're ready. ஆவேதான் நான் நினைக்கிறேன், ஆயத்தம் இல்லாம ஆம்லெட் செய்ய கூடாதுன்னு. Or you because you know you'll never see those eggs again. ஏன்னா திரும்ப அந்த முட்டையை பார்க்க முடியாது. So you better be ready before you get married. ஆகவே திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால நீங்க ரெடி ஆயிடுங்க. I don't mean wait till 40-50 years of age. 40-50 வயசு வரைக்கும் காத்துருங்கன்னு சொல்ல வரல. But I think if you just attended a few weeks and learned some of the principles of God's word, you'll be ready, I think. ஒரு சில வாரங்களுக்கு வந்து தேவனுடைய கோட்பாடுகளை கற்றுக்கொண்டா நீங்க ரெடி ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். And you know there is God's word is
definite. Better than a recipe book, it gives instructions. தேவனுடைய வார்த்தை செய்முறை புத்தகத்தை விட ரொம்ப அற்புதமாக நமக்கு இந்த காரியங்களை எடுத்து சொல்கிறது. The Bible is about our life. வேதாகமம் நம்முடைய வாழ்க்கை The குறித்தது. problem with Christians is we are looking at it as a religious book. கிறிஸ்தவத்தில் என்ன பிரச்சனைனா வேதத்தை ஒரு மத புத்தகம் போல பார்க்கிறார்கள். Have you read பார்க்கிறார்கள். your one chapter today? இன்னைக்கு வாசிக்க வேண்டிய ஒரு அதிகாரத்தை வாசித்தியா? It's about your life. இது உடைய வாழ்க்கை It's குறித்தது. about your marriage. இது உடைய திருமணத்தை குறித்தது. It's about your children. இது உடைய பிள்ளைகளை குறித்தது. It's about how your life should be. உடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டுமோ அதை பற்றியது. It's about how you can shape and form your life in the way that God desires for it to be. எப்படி தேவன் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த விதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வணைய முடியும் என்பதை குறித்தது. You can get it in the form and shape that God wants it to be by following the instructions that God gives. தேவன் கொடுக்கிற அந்த அறிவுகளை பின்பற்றினால் பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படி நீங்கள் அதை ஆக்க முடியும். After he said, have you not read that in the beginning God made them male and female? ஆதியிலே தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையான்னு சொன்ன பிறகு Then only he says, for this reason. பிறகு சொல்லுகிறார் இப்படி இருக்கிறபடியினால். For this reason shall a man leave his father and mother and cleave unto his wife. இப்படி இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு மனைவியோடு For சேர்ந்திருப்பான். what reason? எது நிமித்தம்? If you don't understand the reason, don't leave your father and mother and go get married. காரணம் புரியலனா அப்பா அம்மா விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. He says, for this reason. அவர் சொல்றார் இந்த காரணத்து நிமித்தம். But it's a fact that so many people have gotten into marriage and got into that relationship, but they do not know for what reason they left their father and mother, what reason they got this woman with them now. இன்றைக்கு अनेக திருமண உறவிலே இணைந்து விடுகிறார்கள். ஆனால் எந்த காரணத்து நிமித்தம் தகப்பனையும் தாயை விட்டு எந்த காரணத்து நிமித்தம் இந்த பெண்ணோடு இணைந்திருக்கிறோம் என்று தெரியவில்லை. For this cause, one translation says. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது இது நிமித்தம் அல்லது இந்த காரணத்து நிமித்தம். I ask you, my friend, what is the cause? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த காரணத்து நிமித்தம்? There is a definite cause. There is a definite reason. There are some definite principles behind it. You understand it, and for that cause, because of it, you leave your father and mother who have given birth to you, taken care of you, kept you for so many years. Go and start this new life with this new woman you got. இதற்கு ஒரு நிச்சயமான காரணம் இருக்கிறது. ஆகவே தான் சொல்கிறார் இந்த காரணத்து நிமித்தம் உன்னை பெற்று வளர்த்து இத்தனை வருடங்கள் பராமரித்த உன்னுடைய தகப்பனை தாயை விட்டு இந்த மனைவியோடு கூட நீ இசைந்திரு என்று. How many of you know that's a big deal? எத்தனை பேர் சொல்றீங்க இது ஒரு பெரிய காரியம்? Hello? You've been raised up in a home. ஒரு குடும்பத்திலே வளர்க்கப்பட்டீர்கள். You're going to start a new life. இப்போ நீங்க ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. I've asked many young people why. अनेक வாலிபர்கள் பார்த்து கேட்டுக்கிறேன் எதுக்குன்னு. Like I said, many of them say, well, my grandfather is getting old, brother. நான் சொன்னலையா பலர் சொல்ல எங்க தாத்தாக்கு வயசாகுதுங்க. He's really pushing it and he may be gone any day. நான் எப்ப வேணா கண்ணை மூடிடுவேன் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாரு. One couple told me, young couple told me, you see, his father is also in serious condition, my father is also in serious condition. Anytime they both may conquer. ஒரு தம்பதிகள் என்கிட்ட சொன்னாங்க அவங்க அப்பாவும் ரொம்ப சீரியஸா நிலையில இருக்காரு எங்க அப்பாவும் அப்படிதான் இருக்காரு எந்த நேரத்துல செத்து போயிடுவாங்க. So before they go, they want to make the omelette and ruin everything. அவங்க போறதுக்கு முன்னாடி ஆம்லெட்ட பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கணும்னு நினைக்கிறாங்க. Do you know what you're making? என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Once you make it, it's gone. அத உடைச்சிட்டா அவ்வளவுதான் அது. It is irretrievable. You cannot get it back. Something from you is lost forever. திரும்ப பழைய நிலைக்கு அதை கொண்டு வர முடியாது. உங்களிடத்துல ஏதோ ஒன்றை நீங்கள் என்னென்னைக்குமா இழந்து விட்டீர்கள். Don't be in a hurry. ஆகவே அவசரப்பட வேண்டாம். Understand what you're trying to do. நீங்கள் என்ன செய்ய பார்க்கிறீர்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். Why did Jesus say for this cause? இயேசு ஏன் இது நிமித்தம் என்று சொன்னார்? What is the cause? எது நிமித்தம்? The cause is embedded in those words. In the beginning God made them male and female. அந்த காரணம் ஆதியிலே தேவன் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று சொல்கிறாரே அதிலே தான் இருக்கிறது. Those words are filled with God's purposes, God's plans, God's intentions for the male and the female. அந்த வார்த்தைகளிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவன் என்ன திட்டம் நோக்கம் சித்தம் வைத்திருக்கிறார் என்பது வெளிப்படுத்துகிறது. And marriage is not just between male and female. திருமணம் என்று வெறும் ஆண் பெண்ணுக்கு இடையிலான ஒரு காரியம் அல்ல. But male and females who understand why God made people as male and female in the beginning. ஏன் தேவன் ஆதியிலே ஆணும் பெண்ணுமாக மனுஷனை உண்டாக்கினார் என்பதை புரிந்து கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கு தான் திருமணம். Some people think as long as it's not between a கழுதை and குதிரை, it can be done. சில பேர் நினைக்கிறாங்க கழுதைக்கும் குதிரைக்கும் கல்யாணம் ஆகாத வரைக்கும் பரவாயில்ல செஞ்சிடலாம். அது கழுதையும் குதிரையுமா இல்லாத வரைக்கும் போதும் பண்ணிடலாம். ரெண்டு ஒரு பெண் ஒரு ஆணு பிரதர் வேற என்ன வேணும்? ரெண்டு பேருக்கு பண்ணி வைங்க. ஒன்னு கழுதையா இருக்கும், ஒன்னு குதிரையா இருக்கும்.
You don't do marriage just because one is a female and the other is male. ஏதோ ஒருத்தர் ஒரு ஆணா இருக்கனால பெண்ணா இருக்கனால ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சு வச்சது கிடையாது. No, marriage is for those who are males and females according to God's purposes and having understood God's purposes. திருமணம் என்பது தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொண்ட அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஒரு காரியம். And the only kind of marriage that God guarantees to work out is the marriage between two people who qualify by the standards set at the beginning when he made them male and female. ஆதியிலே தேவன் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கின போது சில அளவுகோல்களை வைத்திருக்கிறாரே, அதன்படி இருக்கிற அதை தெரிந்திருக்கிற ஆண் பெண்ணுடைய திருமணம் தான் நிலைத்திருக்கும் என்று தேவன் உத்தரவாதம் கொடுக்கிறார். It's not going to work out because you measured her height and you like the color and you like the looks and you like this and you like that. எனக்கு உயரம் பிடிச்சிருக்கு, நிறம் பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு நீங்க சொல்றதுனால அது நிலைத்திருக்கும் என்று கிடையாது. It is going to be guaranteed success. 100% is going to work out because it is based on how God made them in the beginning as male and female. ஆதியிலே தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக எவ்வாறு உண்டாக்கினார் என்று அதை அறிந்து கொள்ளும் போதுதான் அது 100% வெற்றிக்கு உத்தரவாதமாக இருக்கிறது. Why? ஏன்? Simply because that's God's recipe. ஏனென்றால் அதுதான் தேவனுடைய செய்முறை விளக்கம். You cannot get the cake without the recipe, following the recipe very closely to the dot. அந்த செய்முறை விளக்கத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் பின்பற்றாவிட்டால் அந்த கேக் சரியா வராது. If it says half a spoon of this, then that means half a spoon of that. இது அரை ஸ்பூன் தான் போடணும்னு சொன்னா அரை ஸ்பூன் தான் போடணும். That's what it is. அதுதான். A lot of people don't understand that marriage is a thing that originated in the mind of God. நிறைய பேருக்கு இது புரிகிறது இல்லை. திருமணம் என்பது தேவனுடைய மனதிலிருந்து உதித்த ஒரு காரியம் என்று. In Mark chapter 10 verses 6 to 9 we read. மார்க் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். It says, in the beginning God made them male and female. தேவன் ஆதியிலே அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று சொல்கிறார். Not marriage didn't come in the way. திருமணம் என்பது பாதியில வந்ததல்ல. It is, after the civilization got really advanced and people got educated more and more and people got really civilized more and more and became really high flung, they didn't sit together and think of marriage as something good for society. ஏதோ அந்த திருமணம் என்பது நாகரிக வளர்ச்சி வந்த பிறகு மக்களுடைய கல்வி அறிவு வந்த பிறகு எல்லாம் ஒண்ணா கூடி பேசி உட்கார்ந்து நம்ம திருமணம் என்ற ஒரு காரியத்தை வச்சுப்போம்னு சொல்லி அப்படி வந்ததல்ல இது. It's not the elders of society that join together and in their great wisdom come up with an idea called marriage so that man can be happy. சமுதாயத்தின் பெரியவர்கள் எல்லாம் ஒன்று தேடி வந்து அவருடைய ஞானத்திலே நாம சந்தோஷமா இருப்பதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை ஏற்படுத்துவோம் என்று வந்ததல்ல திருமணம். Marriage is not a man's invention. திருமணம் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. Marriage is ordained of God. It came from the very mind of the infinitely wise God. திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த எல்லையற்ற ஞானமுடைய அந்த தேவன் ஏற்படுத்திய ஒரு காரியம் தான் திருமணம். It's a product of God. இது தேவனாலே வந்த ஒரு காரியம். It's not the product of the government. இது ஏதோ அரசாங்கத்தினுடைய ஒரு காரியம் அல்ல. The government simply registers and gives you a certificate. அரசாங்கம் அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது அவ்வளவுதான். And when you get a divorce they give you another certificate. விவாகரத்து வாங்கும்போது இன்னொரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. They can't help you live a successful life. நீங்கள் வெற்றிகரமாய் வாழ அவங்களால உதவ முடியாது. They give a certificate for anything. அவங்க எது வேணாலும் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. But marriage came from God. திருமணம் என்பது தேவனிடத்திலிருந்து வந்தது. It comes out good only when by following God's recipe that he gave in the beginning. ஆதியிலே தேவன் செய்முறை விளக்கத்தை கொடுத்தாரே அதை பின்பற்றும் போதுதான் அது ஒழுங்கா வரும். That is why when they came and asked, can a man divorce his wife for any reason, Jesus immediately said, have you not read that he who made them made the male and female in the beginning? ஆகவேதான் எந்த முகாந்திரத்துக்காகிலும் தள்ளிவிடலாமா என்று கேட்டபோது ஆதியிலே அவளை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்றாரு. And then he says it is only for this reason, only when a man understands why God made them male and female and for what purpose in the beginning, then only for that cause only he must leave his father and mother and go live with that woman, or that woman must leave the father and mother and go and live with them. அதன் பிறகு என்ன சொல்கிறார்? ஆதியிலே தேவன் ஏன் அப்படி ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார் என்பதை புரிந்து கொண்ட பிறகுதான் புருஷன் தன்னுடைய தகப்பனை தாயையும் பெண் தன்னுடைய தகப்பன் தாயை விட்டு ஒருவரோடு ஒருவர் இசைந்திருக்க வேண்டும் என்கிறார். So that is why I think we need to study why
we need to study how God made them male and female in the beginning and what was God's intention. ஆகவேதான் ஆதியிலே தேவன் எவ்வாறு அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி அவர்களை குறித்து அவருடைய எண்ணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So let's look at it for a moment. ஆகவே கொஞ்ச நேரம் நாம் அதை கவனிப்போம். I want to bring out a few principles. சில கோட்பாடுகளை நான் வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன். The first விரும்புகிறேன். principle, let's work on it. முதலாவது கோட்பாடு, இதை கவனிப்போம். Man was created as a social being. This was the thought behind God making them male and female. தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினாரே, அவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அப்படி உண்டாக்கினார். Social being means that he must have relationships. அதாவது அவன் உறவுகளை உடையவனாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்படி He உண்டாக்கினார். was made for relationship. He cannot exist in isolation, live in isolation. He must live as a social being. He is a social being. மனுஷன் தனித்து வாழ முடியாது, அவன் உறவுகளோடு கூட வாழ வேண்டியவனாய் இருக்கிறான். அவன் அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். God made him like that. தேவன் அவனை அப்படிதான் உண்டாக்கி All இருக்கிறார். right, let's go back to Genesis chapter 2. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப செல்வோம். Now you thought you know thoroughly Genesis chapter 1, 2 and 3. நீங்க யோசிச்சிருப்பீங்க ஆதியாகமம் 1, 2, 3 எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். That's what I thought too. நானும் அப்படிதான் யோசித்தேன். But the more I look at it, the more I'm learning that there's more and more and more into it. ஆனா அதிகமா படிக்கும்போது தான் இதுல இன்னும் அதிகமா விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியுது. All right, Genesis chapter 2. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் verse 18. 18ஆம் வசனம். And the Lord God said, it is not good that man should be alone. I will make him a helper comparable to him. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். Let me point this out to you that God said that before the woman was made. பாருங்க, இதை நான் என்ன சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். பெண் உண்டாக்கப்படும் முன்னரே தேவன் இதை சொன்னார். There was only one man in the garden. தோட்டத்துல ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். And God had taken him on a tour of the garden. தேவன் அவனை தோட்டத்துக்கு ஒரு டூர் மாதிரி கூட்டி போறார். And shown him everything. எல்லாவற்றையும் காண்பித்தார். Told him his responsibility. அவனுடைய பொறுப்புகளை அவனுக்கு சொன்னார். Gave him instructions about what to eat, what not to eat. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிட கூடாது அதெல்லாம் சொன்னார். How to work and guard and keep the garden. எப்படி வேலை செய்ய வேண்டும், பண்படுத்த வேண்டும், தோட்டத்தை காக்க வேண்டும் சொன்னார். All instructions have been given. எல்லா அறிவுரைகளும் கொடுக்கப்பட்டு விட்டது. And this one man is in the garden. இந்த ஒரு மனுஷன் தான் தோட்டத்தில் இருக்கிறான். This man needed nothing. இவனுக்கு எதுவுமே தேவைப்படவில்லை. அங்க He didn't have no emotional problem because he had no past. அவனுக்கு கடந்த காலம் என்று கிடையாது. ஆகவே உணர்ச்சிகளிலே பிரச்சனை இல்லை. He was not born as a baby in a home and was raised up. அவன் ஒரு குடும்பத்துல குழந்தையா பிறந்து அப்படியே வளர்ந்து வரல. He was made. அவன் உண்டாக்கப்பட்டவன். He was an instant adult. அவன் உண்டான போதே முழு மனுஷனா பெரியவனாக தான் உண்டாக்கப்பட்டான். So he didn't have no past. He is going to create the past by living in the future. ஆகவே அவனுக்கு என்று கடந்த காலம் ஒண்ணும் கிடையாது. இனி வாழ்ந்த பிறகுதான் கடந்த காலம் என்று ஒன்று அவனுக்கு வரும். No past, no memories, no history, nothing. ஆகவே கடந்த காலமோ சரித்திரனோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. He is living there happily. He didn't need anything. சும்மா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு எதுவும் தேவைப்படவில்லை. Everything is God and more than anything that he ever needed, God has given him. ஏன்னா அவனுக்கு எல்லாமே இருக்கு. சொல்ல போனால் தேவைக்கு அதிகமாய் தேவன் அவனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். Nothing lacking. ஒரு குறைவும் இல்லை. And like some preachers say, he was not asking for a wife from God. சில பிரசங்கர் சொல்றது போல ஆண்டவரிடத்துல எனக்கு ஒரு மனைவியை தாருன்னு அவன் கேட்கல. Some preachers say, well, he named all the animals and they came in pairs, and as he looked at them, he said, Lord, they're all in pairs, what about me? சில பிரசங்கர் சொல்றாங்க மிருகங்கள் எல்லாம் பேரிட்டான் இல்லையா, ஜோடி ஜோடியா வந்துதான். உடனே கேட்டான், ஆண்டவரே இதுக்கெல்லாம் ஜோடி இருக்கு, எனக்கு ஜோடி இல்லையேன்னு. That's a nice thought, but Bible doesn't say that. அது நல்ல சொல்றது நல்லதா இருக்கு, ஆனா வேதம் அப்படி சொல்லல. He was not asking God. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல. He was not praying and fasting and saying, Lord, give me a wife. அவன் உபவாசம் பண்ணி கேட்கல, ஆண்டவரே எனக்கு ஒரு மனைவியை தாருன்னு. Like some people are doing now. He was just living happily. He didn't need anything. He didn't need a wife. அவனுக்கு மனைவியே தேவைப்படவில்லை. அவ்வளவு சந்தோஷமா இருந்தான். He was eating whatever he wanted. He was happily going around doing, whatever he wanted. என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டு அவன் பாட்டு ஜாலியா இருந்தான். There God comes and says, it's not good for a man to be alone. அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறான், இவன் தனிமையே இருப்பது நல்லதல்ல. Now you need to understand the word alone. இந்த தனிமை அந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். To understand the word alone, you need to add another L in that word. After AL, you have to add another L. இந்த ஆங்கிலத்திலே AL க்கு அப்புறம் இன்னொரு L-ம் நீங்க சேர்த்து போட்டாதான் உங்களுக்கு புரியும் அது. You say, well, that's a wrong spelling, brother. நீங்க சொல்லலாம் தப்பான ஸ்பெல்லிங் ஆச்சு. No, that's the right meaning. இல்ல, ஆனா சரியான அர்த்தம் வரும் அதுக்கு. What is alone? Alone என்றால் என்ன? Alone means he is all one. He is in one body now. அதாவது இப்பொழுது அவன் ஒரே சரீரமா இருக்கிறான்.
But God wanted two bodies. ஆனால் தேவனோ ரெண்டு சரீரங்கள் வேண்டும் என்று விரும்பினார். He's man, அவன் ஆணா இருக்கிறான். but he's the male man. அவன் மனுஷன்தான், ஆனால் ஆண் மனுஷனா இருக்கிறான். God wanted a female man to accompany him. ஆனால் அவனுக்கு துணையாக ஒரு பெண் மனுஷனும் வேண்டும் என்று தேவன் விரும்பினார். Why? ஏன்? Because he is made like God. ஏனென்றால் அவன் தேவனைப் போல உண்டாக்கப்பட்டிருக்கிறான். He must have somebody just like himself so that he can relate to that person and show love to that person. அவனுக்கு அவனைப் போலவே இன்னொரு ஆள் தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் அவளோடு ஒரு உறவு கொள்ளவோ அன்பை வெளிப்படுத்தவோ அவனால முடியும். Because God is love, God wanted us. தேவன் அன்பா இருக்கிறபடினால் தான் தேவன் நாம் வேண்டும் என்று விரும்பினார். We are in a way like God. நாம் ஒரு விதத்திலே தேவனை போல இருக்கிறோம். We are spirit just like God is a spirit. நாம் எப்படி தேவன் ஆவியா இருக்கிறாரோ அதே போல இருக்கிறோம். So we can fellowship with God. ஆகவே தான் தேவனோடு ஐக்கியப்பட முடிகிறது. God doesn't fellowship with cows. தேவன் மாடுகளோடு ஐக்கியப்படுவதில்லை. He fellowships with us. ஆனால் நம்மோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ளுகிறார். And gives to us. நமக்கு தான் அவர் கொடுக்கிறார். And relates to us. நம்மோடு கூட தான் அவர் சம்பந்தம் வைத்துக் கொள்கிறார். When he created man, he wanted man to have someone just like him. அவர் மனுஷனை உண்டாக்கின போது அவரைப் போலவே ஒருவன் வேண்டும் என்று விரும்பினார். He has created the male, now he wanted a female. ஆண் மனுஷனை உண்டாக்கி விட்டார், இப்போது அவனைப் போலவே ஒரு பெண் மனுஷனும் வேண்டும் என்று விரும்புகிறார். So he goes inside the body of Adam to get another body. ஆகவே தான் இன்னொரு சரீரத்தை பிறப்பிக்கும்படி ஆதாமின் சரீரத்துக்குள்ளாக போகிறார். But notice at what point he went in there and got the woman. ஆனால் எந்த காலகட்டத்தில் அல்லது எந்த நேரத்தில் அவர் போய் அவனுக்குள்ள போய் அந்த பெண்ணை கொண்டு வந்தார் என்பதை கவனிக்கணும். Why did he not do that before itself? ஏன் அதை முன்னாடியே செய்யக்கூடாது? Why not earlier? Why at this point? ஏன் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் செய்யணும், முன்னாடியே ஏன் செய்திருக்க கூடாது? Obviously some time has passed now and he is doing it now. இது பார்க்கும்போது கொஞ்சம் காலம் கடந்தது போல இருக்கிறது. கடந்த பிறகுதான் செய்கிறார். இப்போது he has made the male man first and then only he is making the female. ஆண் மனுஷனை முதலாவது உண்டாக்கி விட்டார், பிறகுதான் பெண் மனுஷனை உண்டாக்குகிறார். I say to you, he did not go in to the man's body and get the woman out of his body until man was in fellowship with him, until man understood God's purposes, God's vision and his assignment for life and everything that he is supposed to do. Until he understood everything, God waited and then only got a wife for him. மனுஷன் தேவனோடு கூட உறவும் ஐக்கியமும் கொண்டு தன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, தரிசனம் என்ன என்ற இந்த காரியங்களை அறிந்து புரிந்து கொண்ட பிறகுதான் அவனுக்கு ஒரு துணையை தேவன் கொண்டு வந்தார். அது வரைக்கும் அவர் கொண்டு வரல. That is why he made him first. ஆகவே தான் அவனை முதல்ல உண்டாக்கினார். Showed the garden. தோட்டத்தை எல்லாம் காண்பித்தார். Told him to guard it and till it and keep it. இத பண்படுத்தி காத்துக்கொள்ளுன்னு சொன்னார் அவனை. What his work was, he told him. என்ன செய்யணும்னு அதை சொன்னார். Gave him a vision. ஒரு தரிசனத்தை தந்தார். Gave him a purpose. ஒரு நோக்கத்தை கொடுத்தார். Told him what to eat and what not to eat. என்ன சாப்பிட வேண்டும் சாப்பிட கூடாதுன்னு சொன்னார். So this man, by the time the woman came along, he understood a lot of things about God's heart, God's mind, what God liked and what God did not like. ஆகவே இந்த ஆண் மனுஷன் பெண் வருவதற்குள்ளாக தேவனுடைய மனம் எப்படிப்பட்டது, தேவன் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இப்படி ஏராளமான விஷயங்களை அறிந்து வைத்திருந்தான். After he has been in fellowship with him, இப்படி தேவனோடு கூட அவன் ஐக்கியத்தில் இருந்த பிறகு, after he has understood God's presence, God's purpose, God's vision and God's assignment for him, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய நோக்கத்தை, தேவன் கொடுத்த வேலையெல்லாம் அறிந்த பிறகு, then he said it's not good for you to be alone. பிறகுதான் சொல்லுகிறார், நீ தனியா இருக்கிறது நல்லதல்ல. Now you got the vision for life and the assignment for life and you have understood my purpose for your being. Now you need a companion. நீ எதற்காக இருக்கிறாய் என்று, உன்னுடைய வாழ்க்கை குறித்த என்னுடைய நோக்கம் என்ன, தரிசனம் என்ன, உன்னுடைய வேலை என்ன என்பதை இப்போது நீ அறிந்து கொண்டாய். ஆகவே இப்போதான் உனக்கு துணை தேவை என்று சொல்லுகிறார். In other words, அதாவது a man is not ready for the other body until he qualifies with this list. இந்த பட்டியல் சொன்னனே, இந்த தகுதியை பெறுகிற வரையில கூட இன்னொரு சரீரம் தனக்கு துணை வருவதற்கு ஆண் தகுதியாவதில்லை. Until a man has fellowship with God, ஒரு ஆண் தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற வரையில, until he understands to walk, how to walk in God's presence, தேவனுடைய சமூகத்தில் எப்படி வாழ்வது என்பதை புரிந்து கொள்ளுகிற வரையில, understands God's purpose, தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளுகிற God's வரையில, vision, தேவனுடைய தரிசனத்தை, God's assignment, தேவனுடைய வேலையை, unless that happens to a person, until that happens to a person, he is not qualified to get married. ஒரு ஆண் இதெல்லாம் புரிந்து கொள்ளாத வரையிலே
திருமணம் செய்து கொள்ள அவன் தகுதி இல்லாதவனா If இருக்கிறான். you marry someone who is not qualified according to this list, you have married a problem, sorry to say. இந்த பட்டியலின்படி இல்லாத ஒரு ஆளை நீங்கள் திருமணம் செய்து கொண்டா வருத்தத்தோடு சொல்றேன், நீங்க பிரச்சனையை தான் திருமணம் பண்ணிக்கிறீங்க. Thank God we can fix the problem, but it's going to take a lot of time and going through a lot of stuff, you see. பிரச்சனை சரி பண்ணிடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நேரம் அதிகம் செலவாகும், நிறைய கலக்கங்களோட கடந்து Now you போகணும். need his or her cooperation. இப்போ அவங்களுடைய உதவி எல்லாம் Now தேவைப்படும், you need a ஒத்துழைப்பு. lot of prayer and a lot of working on it. இப்ப நிறைய ஜெபம், நிறைய வேலை செய்யணும் அதுக்கு. But that's why I think the young people that come to church here must think before you act. ஆகவேதான் நான் நினைக்கிறேன், இங்க சபைக்கு வருகிற வாலிப மக்கள் அவங்க ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடி யோசிக்கணும். You must be a blessed person. நீங்கள் பாக்கியவானா இருக்க வேண்டும். Thank God because you are hearing that today. ஏன்னா இன்றைக்கு அந்த காரியங்களை நீங்கள் கேட்கிறீர்கள். A person whom you are trying to marry or going to marry or thinking about marrying must meet this list. Requirements. நீங்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறவர் அல்லது திருமணம் செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறவர் முதலாவது இந்த பட்டியலின்படி தகுதியானவரா அதை பாருங்க. Male and female. ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி. Know God. தேவனை அறிந்திருக்கணும். Understand God's purpose. தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டிருக்கணும். Understand God's presence and how to walk in God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை அறிந்தவரா அவருடைய சமூகத்தில் இருக்கிறவரா இருக்கணும். Understands God's vision and God's assignment for their life. அவருடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய தரிசனத்தையும் வேலையும் அறிந்தவர்களா இருக்க And வேண்டும். very particularly the male has to really understand these things. குறிப்பாக ஆண் இதையெல்லாம் அறிந்தவனா இருக்க And வேண்டும். when a male understands that, he cannot marry someone who does not understand these things. அப்படி புரிந்து கொண்ட ஆண் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடியாது. And when a man is not ready with the requirements fulfilled, he is not ready for marriage. இப்படி இந்த தகுதிகள் எல்லாம் இந்த தகுதிகள் இல்லாத ஒரு ஆண் திருமணத்துக்கே ஆயத்தம் இல்லாத ஆணாக தான் இருக்கிறான். That is why Jesus said, ஆகவேதான் இயேசு சொன்னார், have you not read that he who made them at the beginning made them male and female? ஆதியிலே அவளை உண்டாக்கினவர் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா? What was he saying? என்ன சொல்றாருங்க? He's saying, well, the people that you're talking about getting divorced are doing that because they did not marry according to the standards that God has set. They're not following God's recipe. That's why their marriage is not working. இவர்கள் எல்லாம் விவாகரத்து செய்து கொண்டாலும் நீங்க சொல்றீங்க இல்லையா, இவர்கள் எல்லாம் தேவனுடைய செய்முறை விளக்கத்தின்படி தேவனுடைய தகுதியின்படி திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஆகவேதான் விவாகரத்து நடக்குதுன்னு சொல்றாங்க. Don't expect God's results without meeting God's requirement. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதன்படி இல்லாம தேவனுக்கு ஏற்ற விதத்துல வாழ்க்கை அமையும்னு நினைக்க கூடாது. ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு தேவனுடைய வசனத்தை பின்பற்றி அதன்படி செய்யவில்லைன்னா, அந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணலன்னா, தேவன் விரும்புகிற விதத்துல தேவன் பாராட்டுகிற விதத்துல உங்கள் திருமண வாழ்க்கை இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. Because you have not followed the recipe. ஏனென்றால் அவர் சொன்ன அந்த செய்முறை விளக்கத்தை பின்பற்றவில்லை. You cannot expect a God kind of marriage, a God ordained marriage, or a marriage that in a state and condition that God designed it to be, when you have not followed God's recipe. It's not going to look like what God wants it to look. தேவனுடைய அறிவுரைகளை பின்பற்றாமல் பிறகு தேவன் விரும்புகிற அந்த திருமண வாழ்க்கை கிடைக்கும் என்று என்ன நிறைய பேர் இந்த காரியங்களை பற்றி எல்லாம் யோசிக்கிறது கிடையாது. திருச்சபை கூட இந்த காரியங்களை பற்றி பேசுவதும் கிடையாது. And you go to somebody, they say, come, let us fast and pray. யார்கிட்டயாவது போனா சொல்லுவாங்க, வாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். They have fasted and prayed enough, and that's why, and then still they are in this mess. நிறைய உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இவ்வளவு குழப்பம். I know people that fast and pray a lot, but still are in such a mess. எனக்கு தெரியும் சில ஆட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் இவ்வளவு பண்ணி இருக்காங்க, ஆனாலும் வாழ்க்கையே குழப்பமா இருக்கு. They went for fasting and prayer, and somebody told them, this is the man God wants you to marry. உபவாச ஜெபத்துக்காக போனாங்க, அங்க ஒருத்தர் சொல்லிட்டாரு, இவர்தான் நீ திருமணம் செய்து கொள்ளணும் ஆண்டவர் காமிக்கிறார். So these people thought this man of God said, you must marry so and so. ஆக இவங்க என்ன சொல்றாங்க, தேவ மனுஷனே காமிச்சிட்டார், இவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். They never thought about whether he fulfills these requirements. இந்த தகுதியெல்லாம் அவ அந்த ஆள்கிட்ட இருக்கான்னு யோசிக்கிறதே கிடையாது. Never. ஒருபோதும் யோசிக்கல. They've never thought about it. அத பத்தி எல்லாம் யோசிச்சது கிடையாது. Then after they marry, they think because of the prophecy, this cake is going to turn out very well. திருமணம் செய்து கொண்ட பிறகு என்ன நினைக்கிறாங்க, அவ தீர்க்கதரிசி சொன்னதனால இந்த கேக் சரியா வந்துரும் நினைக்கிறாங்க. Marriage will work out. திருமணம் சரியா இருக்கும். Because after all, God said that. ஏன்னா தேவன் தானே சொன்னாரு. God never said that. God said this.
தேவன் அதை சொல்லல, தேவன் இததான் சொல்லி இருக்காரு. You must first know this. முதல்ல இதை அறிந்து கொள்ள வேண்டும். Then when somebody prophesies, you judge it according to that. பிறகு யாராவது தீர்க்கதரிசனம் சொன்னால் இதன்படி அதை நிதானியுங்கள். It must be according to this. இதன்படி அது இருக்கணும். If somebody brings you an unbeliever and says you get married to this person and says God showed me this, யாராவது ஒரு அவிசுவாசி உங்ககிட்ட கூட்டி வந்து ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் நீங்க இவ்வளவுதான் திருமணம் செய்து கொள்ளணும்னு சொன்னா, he is not speaking the word of God no matter who that person is. அவர் யாரா இருந்தாலும் சரி, அவர் தேவனுடைய வார்த்தையை பேசவே இல்லை. Do not listen to him. ஆகவே அவருக்கு செவி கொடுக்க வேண்டாம். Listen to the word of God, my friend. தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள் நண்பர்களே. Because after you marry, the omelette is made. ஏன்னா திருமணம் ஆயிடுச்சுன்னா ஆம்லெட் போட்ட மாதிரி தான். You can't get the same egg again. அதே முட்டை திரும்ப கிடைக்காது. It's such a mess, you know. It's a very difficult thing. அவ்வளவுதான், எல்லாம் பெரும் குழப்பமா இருக்கும், ரொம்ப கஷ்டம் அது. But somehow just manage after a while. கொஞ்ச காலம் அப்படியே சமாளிச்சிடலாம். Like I said, only God can heal the broken womb. நான் சொன்னேன் இல்லையா, உள்ளம் உடைந்தவளே ஆண்டவர் மட்டும் தான் குணமாக்க முடியும். There has to come a real tremendous miracle of God in that marriage. தேவனுடைய ஒரு அற்புதம் அந்த திருமணத்தில் நடக்கணும். In the old days when my grandmother was living, அந்த நாட்கள் என்னுடைய பாட்டி வாழ்ந்த நாட்கள்ல yesterday's food and day before yesterday's food, we all kept it safe. நேத்து சாப்பாடு முந்தா நேத்து சாப்பாடு அதெல்லாம் பத்திரமா இருக்கும். Never threw out anything. எதையும் தூக்கி எறிய மாட்டாங்க. Yesterday's rasam, நேத்து ரசம், yesterday's sambar, நேத்து சாம்பார், everything was there. எல்லாம் இருக்கும். So today she will take it all and put it all in one pot. அடுத்த நாள் எல்லாத்தையும் ஒரே சட்டியில போடுவாங்க. She'll be saying stotram 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 and mixing it. As soon as she says stotram, you know something is cooking up. அவங்க போட ஸ்தோத்திரத்திலே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ கலக்குறாங்க. Pour some water, put some chili powder, put some salt, this that, and this thing will be half stinking by this time now, rotting, you know. தண்ணியை ஊத்தி உப்பு போட்டு மிளகாத்தூளை போட்டு செய்யறதுக்குள்ளேயும் அது பாதி கெட்டு போயிடும் பாருங்க. ஏற்கனவே பாதி கெட்டு போயிருக்கு, அதனால தான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம். Then she will boil it until it just reduces to nothing. பிறகு அது ஒண்ணும் இல்லாம அப்படியே சுண்டி போற வரைக்கும் நல்லா கொதிக்க வைப்பாங்க. And she gave the name Sunda Kolambu for that. That is not a Kolambu at all. It's just a concoction of some things, you know. அது குழம்பே கிடையாது, ஏதோ ஒரு சுண்ட வச்சு எடுத்து வந்துக்கிறீங்க. அத just chalta hai, you know, just you got it, you got to eat it, you know. சாப்பிடணுமே எதையாவது சாப்பிட்டு போலாம், you know. So we just got along fine, you know. நாங்கலாம் அப்படியே சாப்பிட்டு போனோம். And believe me, sometimes it tasted pretty good. சில சமயத்துல அதுவே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. And I guarantee you, after you eat it a few times, then that tastes very good with the idli and dosa, with rice, with anything. அந்த சுண்ட குழம்பு கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அதன் பிறகு இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும். Then you'll be asking for sunda kulambu. நமக்கு சுண்ட குழம்பு தான் வேணும்னுவீங்க. But I don't want life to be like sunda kulambu. ஆனா வாழ்க்கையே சுண்ட குழம்பு போல இருக்கணும் நான் விரும்புறேன். Start out right with the recipe. ஆகவே செய்முறை விளக்கத்தை சரியா ஆரம்பிங்க. Start out with the recipe. ரெசிபில ஆரம்பிங்க. Start nice and fresh. நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. All these young people that are seated here, you are most privileged. இங்க இருக்கிற எல்லா வாலிபர்களும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். You know, nobody ever told me this when I was growing up. நான் வளர்ந்தப்ப எனக்கு யாரும் இதெல்லாம் சொல்லல. You are at least hearing this. நீங்க இத கேட்கவா செய்றீங்க. You know, in my days young people would have been interested in hearing this. என்னுடைய நாட்கள்ல இருந்த வாலிபர்கள் இதெல்லாம் சொல்லி இருந்தா ஆர்வமா கேட்டிருப்பாங்க. But nobody told them that. ஆனா யாரும் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லல. So we just followed our heart. ஆகவே எங்களுடைய உள்ள என்ன சொல்லுச்சோ அப்படியே பின்பற்றணும். We just, you know, sometimes our heart was not so good. இந்த சமயத்துல எங்களுடைய உள்ள அவ்வளவு சரியா இல்ல பாருங்க. You see, once you marry, நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு you can't expect this fellow who's not so godly to all of a sudden behave in such a godly manner and be such a godly husband and all that. தெய்வ பக்தி தெய்வ பயம் இல்லாத ஒரு ஆள் திருமணம் ஆன உடனே அவ்வளவு தெய்வ பக்தி உள்ள ஆளா மாறிடும்னு எதிர்பார்க்க முடியாது. Even after you marry a godly guy, sometimes because of his immaturity you have a lot of problems. சில சமயத்துல தெய்வ பக்தி உள்ள ஆட்களை திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த அளவுக்கு அவன் அறிவு முதிர்ச்சி இல்லாதனால அவங்ககிட்ட பெரும் போராட்டமா இருக்கு. They are saved and spirit filled and all that, God's child and all that, but still they are sometimes immature. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆவியினால் நிரம்பி இருக்காங்க, தேவனுடைய பிள்ளை தான், ஆனாலும் அந்த அளவுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை. But then they grow up. அந்த பிறகு வளர்றாங்க அப்படியே. At least if you know God, you can trust in God and grow up, and if you go to a good church where they teach things, you can grow up, you know, into the knowledge. கர்த்தரை அறிந்திருந்தாலே அவங்க ஏதோ நல்ல சபைக்கு போய் நல்ல ஒரு போதனை கேட்டாலும் கர்த்தருக்குள்ள வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. You can't expect a bad tree to give good fruit. ஒரு கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்கும்படி எதிர்பார்க்க கூடாது. That's what has happened in a lot of cases. நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. They just jumped into this thing and got it going,
And now there is a battle. இதுல அப்படியே வந்து குதிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது பெரும் போராட்டமா But இருக்கிறது. here it's talking about how you must get into it. ஆனால் இங்கே எப்படி அதற்குள்ளாக நாம் போக And வேண்டும் the சொல்கிறது. answer of Jesus is a real answer for problems of people today. இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இயேசு கொடுத்த பதில்தான் உண்மையான பதில். People's marriages are not working out because in the beginning, have you not read that in the beginning when God made them male and female, when God made them, he made them male and female. ஆதியிலே தேவன் மனுஷரை உண்டாக்கின போது அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை மனுஷர் வாசிக்காதனாலதான் இவ்வளவு பிரச்சனை என்றார். What was God's intention? When did he make male? When did he make the female? Why did he make the female at the time that he made? All those things are involved in that one sentence. அந்த ஒரு வாக்கியத்திலே தானே ஏன் தேவன் ஆண் மனுஷனை உண்டாக்கினார், அவனை குறித்த நோக்கம் என்ன, பெண்ணை ஏன் உண்டாக்கினார், ஏன் அவ்வளவு காலம் கழிச்சு உண்டாக்கினார், எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. Now let's come back to 2:18, Genesis 2:18. அது 2:18 வருவோம். Now Adam is living happily. இப்போ ஆதாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். God says it's not good for you to be alone. தேவன் சொல்ல நீ தனியா இருக்கிறது நல்லதல்ல. Because you have now understood me, understood my purpose, understood my assignment, understood everything. You are living in my presence. You must not be alone. Now you are ready for marriage. ஏனென்றால் உன்னுடைய வேலை என்ன, உன்னுடைய பொறுப்பு என்ன, தரிசனம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, எல்லாத்தையும் நீ இப்ப அறிந்து கொண்டாய். ஆகவே நீ திருமணத்துக்கு ஆயத்தமாகி விட்டாய் என்கிறார். He never went and asked God. இவன் போய் கேட்கல ஆண்டவர்கிட்ட. God only told him it's not good for you to be alone. தேவன் தான் சொன்னார் நீ தனியா இருக்கிறது நல்லது இல்லன்னு. That's a very good principle, I think. நான் இது நல்ல கோட்பாடு நினைக்கிறேன். When you don't need to be married, then திருமணம் you are ready to be married. When you say I don't really need it right now, then you are ready, I think. எனக்கு இப்ப திருமணம் அவசியம் இல்ல நீங்க சொல்லும்போது தான் நீங்க அதுக்கு ஆயத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். I remember sometimes people come, I need to get married real quick, brother. சில வந்து சொல்லுவாங்க பிரதர் உடனடியா எனக்கு கல்யாணம் ஆயிடணும் அப்படின்னு. I immediately see a lot of red lights, நிறைய சிவப்பு உலக எரியும் பாப்பேன். I don't know why he wants to get married immediately. இவர் ஏன் திருமணம் உடனே செய்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. Sometimes I say how soon, they say 2-3 weeks. சில சமயத்துல எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 2-3 வாரத்துல முடிச்சிடணும். I don't like all these galata kalyanams and avasara kalyanam. இந்த மாதிரி அவசர கல்யாணம் கலாட்டா கல்யாணம் நமக்கு ஒத்து வராது. You just go through the proper channel. சரியான விதத்துல செயல்படணும். A man who's in a hurry is not ready to me. அவசரப்படுகிற மனுஷன் என்ன பொறுத்தவரையில ரெடியா இல்லன்னு தான் அர்த்தம். Man who's just jumping on it and all the time just on it, is not ready. திருமணம் வேணும் வேணும்னு குதிக்கிற ஆள் வந்து ரெடியா இல்லன்னு அர்த்தம். But the man who says, well, I'm all right, I can manage just like this, he's ready, I think. ஆனா நான் தனியா இருந்து சமாளிச்சுக்குவேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற ஆளு நான் நினைக்கிறேன் ரெடியா இருக்கான். I'll explain to you why. ஏன் நான் விலைக்கு சொல்றேன். Now a lot of us don't understand the word alone. நம்ம நிறைய பேருக்கு இந்த தனிமை என்ற வார்த்தை புரிவதில்லை. That's where the answer for this thing is. இதுக்கான பதில் அங்கதான் இருக்கு. We think alone is loneliness. நாம நினைக்கிறோம் தனிமைன்னு சொன்னா யாரும் இல்லாம தனியா இருக்கிறதுன்னு. A feeling of loneliness. தனிமையின் உணர்வு என்று நினைக்கிறோம். But loneliness is a disease. It's not a good thing to have. ஆனா தனிமை உணர்வு என்பது ஒரு வியாதி. அது இருந்தா நல்லது இல்ல அது. You can be married and be lonely. பாருங்க திருமணம் ஆன பிறகு கூட தனிமை உணர்வு இருக்க முடியும் தெரியுமா? Some of the loneliest people are married people. ரொம்ப தனிமையே உணர்ற ஆட்கள் வந்து திருமணமான ஆட்களா தான் இருக்காங்க. சில கல்யாணம் பண்ண ஆட்கள் ரொம்ப தனிமையை உணர்ற ஆட்களா இருக்காங்க. They are very lonely. அவ்வளவு தனிமையை உணர்றாங்க. Very miserable. ரொம்ப பரிதாபமா இருக்கு. Some people live in a family of plenty of people and they're still lonely. சிலருடைய குடும்பத்துல நிறைய ஆட்கள் இருந்தா கூட அவங்க தனிமையா இருப்பாங்க. So you can be lonely in a crowd. ஆகவே ஒரு கூட்டம் இருந்தாலும் நீங்கள் தனிமையா இருக்க கூடிய வாய்ப்பு உண்டு. Loneliness comes as a result of a person not having a good esteem of himself, a good self-esteem. Therefore he is unable to relate to others, and so he always keeps away and grows this sense of loneliness inside of him. இந்த தனிமை உணர்வு ஒரு மனுஷனுக்கு ஏன் வருதுன்னு சொன்னா அவனுக்கு தன்னை குறித்த ஒரு நல்ல எண்ணம், உயர்வான மேன்மையான எண்ணம் கிடையாது. ஆகவே மற்றவர்களோடு கூட சம்பந்தம் கலக்காமல் அவன் தனியே இருந்து இப்படிப்பட்ட தனிமையின் உணர்வுக்குள்ளே அவன் வந்து விடுகிறான். And some other people are the exact opposite way. They can't be alone at all. They have to be with somebody, otherwise they feel lonely. சிலருக்கு வந்து நேர் எதிராக கூட யாராவது எப்போது இருந்துட்டே இருக்கணும். இல்லன்னா இவங்களுக்கு தனிமையின் உணர்வு வரும். Always talking to someone on the phone, always going somewhere, always being with someone. எப்போது யார் கூடயாவது இருக்கணும் அல்லது பேசிட்டு இருக்கணும், போன்லயாவது பேசணும். They got this sickness called loneliness. இந்த தனிமை என்ற வியாதி அவங்களுக்கு இருக்கும். Adam was not lonely. ஆனா ஆதாம் தனிமையே இல்லை. He was not complaining of loneliness. நான் தனிமையை உணர்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இல்ல. He was not alone in that sense. இந்த விதத்துல அவன் தனிமையா இல்ல. He was alone in the sense that he was just one man, but God wanted two
male and female. அவன் தனிமையே இருந்தானா என்ன அர்த்தம்னா அவன் ஒரே ஆளாதான் இருந்தான். ஆனால் தேவனோ ஆண் பெண் என்று ரெண்டு பேர் இருக்கணும்னு விரும்பினார். So God wanted a companion for him, a female companion for him. ஆகவே இவனுக்கு என்று ஒரு பெண் துணை வேண்டும் என்று தேவன் விரும்பினார். Why? ஏன்? Like I said, he needs a companion because he is made in the image of God. நான் சொன்னது போல அவனுக்கு துணை தேவை. ஏன்னா அவன் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். He is the giver in that relationship. அந்த உறவிலே இவன் தான் கொடுக்கிறவனாய் இருக்கிறான். Wife is the receiver. மனைவி பெற்றுக்கொள்கிறவளாய் இருக்கிறாள். You want to sum up a woman in one word, you can say receiver. பெண்ணை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பெற்றுக்கொள்ளுகிறவள் சொல்லிடலாம். She is a good receiver. நல்லா பெற்றுக்கொள்வாள். You give her phone call, போன் கால் கொடுங்க, she is very happy. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. You give her flowers, மலர்களை கொடுங்க, happy. ரொம்ப சந்தோஷம். Flower only costs 5 rupees. பூ விலை 5 ரூபாய் தான். But she is very happy. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். You give her money, பணத்தை கொடுத்து பாருங்க, she is very happy. அவ்வளவு சந்தோஷம். You give her a car, காரை கொடுத்து பாருங்க, she is very happy. ரொம்ப சந்தோஷம். You give her love, அன்பை கொடுத்து பாருங்க, she is very happy. அவ்வளவு சந்தோஷம். Women function well when you keep giving. பெண்ணுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள், அவள் நன்றாய் செயல்பட்டு கொண்டே இருப்பாள். That's why keep calling. ஏதோ போன் பண்ணிட்டே இருங்க. Keep doing something, keep giving something. ஏதாவது பண்ணிட்டே இருங்க, ஏதாவது கொடுத்துட்டே இருங்க. Show something. எதையாவது காண்பியுங்கள். When you start taking from them, ஆனா அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா, then you see the real. It just doesn't work. அது சரிப்படாது. அது அவங்கள்ட்ட இருந்து என்னைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு எல்லாம் ஹே ஒயர் ஆயிடும். Everything goes wrong. Because they are good at receiving. ஏன்னா பெற்றுக்கொள்வதிலே அவர்கள் தேர்ந்தவர்கள். Amen. Amen. God has ordained for them to be like that. தேவன் அவங்க அப்படிதான் இருக்கணும்னு ஏற்படுத்தி இருக்கிறார். So in order for this thing to be complete, the giver must have a receiver. ஆகவே இது முழுமையடைய வேண்டுமானால் கொடுக்கிறவனும் இருக்க வேண்டும், பெற்றுக்கொள்கிறவனும் இருக்கணும். But the problem is, male cannot give to anybody. He cannot give to the dogs and the cats that were in the Garden of Eden. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஆண் அந்த தோட்டத்தில் இருக்க நாய்க்கும் பூனைக்கும் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. Because there is a principle in creation that the receiver has to be just like the giver in order for the giving to be complete. ஏனென்றால் சிருஷ்டிப்பில் ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது என்ன? கொடுப்பது முழுமையடைய வேண்டுமானால் பெற்றுக்கொள்ளுகிறவன் கொடுக்கிறவனை போலவே இருக்க வேண்டும். That is why Jesus said, don't give your pearl to the swine. ஆகவேதான் இயேசு சொன்னா முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னால போடாதீங்கன்னு. You give a gold chain to the swine, ஒரு தங்கச் சங்கிலியே பண்ணி கொடுத்து பாருங்க. what are you going to have? The pig does not understand what it's all about. பன்றிக்கு தெரியாது அது என்னன்னு. That's why none of us give any gold chains to. ஆகவேதான் நம்மள யாருமே பன்றிகளுக்கு தங்கச் செயின் போடுறது இல்ல. But you give pearl necklace or diamond something or gold something to the woman, she understands that. ஆனா ஒரு பெண்ணுக்கு இந்த முத்துக்களையும் இந்த தங்கத்தையும் கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு புரியும் விஷயம். So the giver, the receiver has to be just like the giver. ஆகவே பெற்றுக்கொள்ளுகிறவனும் பெற்று கொடுக்கிறவனை போலவே இருக்க வேண்டும். That's why some men I think have not understood it, because they like their dog better than getting married. சில ஆண்களுக்கு பாருங்க திருமணம் செய்து கொள்வதை விட அவங்களோட நாய் மேல அவங்களுக்கு அதிக அன்பு இருக்கும். ஆகவே தான் அவங்களுக்கு இதெல்லாம் புரியுறது இல்ல. I told one man, I said his dog is always licking his face, licking his face. ஒரு ஆளுடைய நாய் எப்போதும் அந்த ஆளு முகத்தை நக்கிட்டே இருக்கும். I told him, if the dog, the lick on your face is not love, man, it's spit. நான் சொன்னேன், நாய் வந்து நக்குதே அது அன்பின் வெளிப்பாடு அல்ல, அது ஒரு எச்ச. அது just taking dog spit every day. Why you live like this? ஒவ்வொரு நாள் நாய் வந்து உன் மேல துப்பிட்டு இருக்கு, அத போய் நீ இவ்வளவு அன்பா ஏற்றுக்கறியா? You are not meant to live like this. நீ இப்படி வாழும்படி உண்டாக்கப்படவில்லை. But the man doesn't understand. ஆனா அந்த ஆளுக்கு புரியல அதெல்லாம். People like dogs better because wife is hard to handle. மக்களுக்கு நாய் பிடிச்சிருக்கு, ஏன்னா மனைவியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. Costs a lot more. ஏன்னா செலவு அதிகம். And sometimes some problems also, difficulty also. சில சமயத்துல கஷ்டமும் கூடவே வருது. If you get angry at the dog and kick the dog, in 2 minutes you can set it right. You can take 2 biscuits and say, come over here, and he comes over and again licking you all over. நாய் மேல கோவம் வந்து 2 உத விட்டா பிறகு 2 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் பிஸ்கட் கொடுத்தா திரும்ப வந்து மறுபடியும் முகத்தெல்லாம் நக்கிட்டு இருக்கும். You try it with your wife, it will take at least 10 days, my friend. ஆனா இந்த மனைவி கிட்ட செய்து பாருங்க, 10 நாளாவது ஆகும். 10 days. குறைஞ்சது. She's walking around like this, like a zombie, with her long face, and in 10 days
You know, you have to put up with the food that's not good, and anything is not, service is no good. இந்த 10 நாளா சாப்பாடும் சரி இருக்காது, வேற எந்த சர்வீஸும் சரியா இருக்காது. And only after 10 days, hopefully you can set it right if you do the right things. 10 நாள் கழிச்சு கூட நீங்க சரியா இருந்தா தான் காரியங்கள் கொஞ்சம் சரியாகும். That is why even when things are difficult in a marriage relationship, we stick on and carry on, because it's not a dog to set it right in just 2 minutes. You got to work at it for many days and months and years sometimes to get it right and going. ஆகவேதான் சில சமயத்தில் திருமண உறவிலே கடினமாய் சிரமமா இருக்கும்போது கூட இது நாய் எட்டி உதைக்கிறது போல கிடையாது, அவ்வளவு சிரமமா இருக்கனால தான் நாயை பிஸ்கட் கொடுத்து சரி பண்றது போல கிடையாது. இது வந்து ரொம்ப ரேரா இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட கொஞ்சம் திட்டக்கிட்ட வாங்கிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அப்படியே போட்டு சரி பண்ணணும். Because it's human beings. ஏனென்றால் மனிதர்கள் அங்க. Amen. Amen. Are you there? இருக்கீங்களா? So Jesus says, have you not read that in the beginning God made them male and female? ஆகவே இயேசு சொல்லுகிறார், ஆதியிலே தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை வாசிக்கவில்லையா? Have you read it? வாசிங்களா? People have read it, but they don't understand. மக்கள் வாசிச்சிருக்காங்க, ஆனா அது அர்த்தம் என்னன்னு புரியல. You think those Jewish Pharisees haven't read it? யூத பரிசேயர் அதை வாசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? They have read it. அவர்கள் வாசிச்சிருக்காங்க. They don't know what it says when it says God made them male and female. ஆனால் தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று சொல்கிறதே அதோட அர்த்தம் தான் தெரியல அவங்களுக்கு. They don't know what it means when he said, for this cause shall a man leave his father and mother and cleave unto his wife, they shall become one flesh. ஏழு நிமிஷம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான், அவள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். எது நிமித்தம் தெரியல அவங்களுக்கு. We got to continue this next week. அடுத்த வாரம் தான் அது தொடரணும். Amen. Amen. Let's come back next week. வரும் அடுத்த வாரம். Time is over. நேரம் முடிந்து விட்டது. Let's all stand up together. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Well, are you happy you came here tonight? இன்னைக்கு வந்தது குறித்து உங்களுக்கு சந்தோஷமா? Well, I tell you, I'm going to be sharing with you some things that are going to make you really happy. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய சில காரியங்களை சொல்ல போகிறேன் நான். Truth concerning our life. நம்முடைய வாழ்க்கை குறித்த சத்தியம். Know the truth. Truth shall make you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். That's the way to be free. விடுதலையாகணும்னா இதுதான் வழி. The way to have success. வெற்றிக்கு இதுதான் வழி. Let's lift up our hands and thank God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். Oh, thank you, Father. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Loving Heavenly Father. அன்பின் பரலோக பிதாவே. In the name of Jesus we come. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். Thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Thank you for all the good things we have heard today. இன்றைக்கு நாங்கள் கேட்ட எல்லா நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். We are amazed at your wonderful purposes for man. மனுஷனுக்காக நீ வைத்திருக்கிற அற்புதமான நோக்கங்களை கண்டு வியந்து போகிறோம். In the beginning you made them male and female. ஆதியிலே நீர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினீர். With a great plan, with a great purpose. மிகப்பெரிய திட்டத்தோடு, மிகப்பெரிய நோக்கத்தோடு. Showing and defining and stating that purpose explicitly. அந்த நோக்கம் என்ன என்பதை மிக விளக்கமாக தெளிவாக நீர் சொல்லி இருக்கிறீர். So that our life can be based on that. என்னுடைய வாழ்க்கை அதன் மேலே நாங்கள் அமைத்துக் கொள்ளும்படியாக. And I pray that everyone that has heard it will really hear it to really benefit from this. இதை கேட்ட ஒவ்வொருவரும் இதை கேட்டு அதனால ஆதாயம் பெறட்டும் கர்த்தாவே. May their lives be based on this. அவருடைய வாழ்க்கை இதன் அடிப்படையில் அமையட்டும். May this be the foundation key for their successful life. இது அவருடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அஸ்திபாரமான திறவுகோலாய் இருக்கட்டும். May their life be built upon this foundation. அவருடைய வாழ்க்கை இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்பப்படட்டும். May the young people be blessed. வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். And I pray for people that are in marriages where they are hurting and when they are in trouble. ஆண்டவரே, ஒருவேளை திருமண உறவிலே காயத்தோடு வேதனையோடு இருப்பார்கள் என்று சொன்னால், they are going through distress and problem. வேதனையின் மத்தியிலே பிரச்சனைகள் மத்தியிலே இருப்பார்கள் என்றால், I pray that the Spirit of God will help them. தேவ ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். Pray that as they hear the truths, they will work deliberately with the help of the Holy Spirit to align themselves with the truth. சத்தியத்தை கேட்கும்போது ஆவியானோடு கூட அவர்களும் இசைந்து இந்த சத்தியத்தின்படி வாழ அவர்கள் பிரயாசப்படட்டும். May there be the healing that comes only through the Holy Spirit. ஆவியானவர் மூலமாக உண்டாகக்கூடிய இந்த சுகம் அவர்களுக்கு உண்டாவதாக. May broken hearts be healed. உடைந்த உள்ளங்கள் குணமாவதாக. May all scars and wounds be removed. எல்லா காயங்களும் தழும்புகளும் அகற்றப்படட்டும். May there be the joy of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உண்டாவதாக. May there be the healing that comes from God. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சுகம் உண்டாகட்டும்.
We give you all the glory and honor and praise. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. Let's sing this song and then we'll be இந்த dismissed. பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து Next week I'm going to continue. அடுத்த வாரம் நான் தொடர And I'm going போகிறேன். to go through some principles of some foundational principles. சில அடிப்படை அஸ்திவார கோட்பாடுகளை குறித்து நான் பேச போகிறேன். All right, G. Let's sing this one time and then we'll be dismissed. We'll give him all the praise, all of the praise. We'll give him all the praise, all of